அல்கின்ஸ் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கண்டினியூ பண்ணுறோம். இப்போ அல்கின்ஸை வந்து கோல்டு கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபரிக் ஆசிடோட ட்ரீட் பண்ணலாம், என்ன வரும்னு பார்க்கலாம். அல்கீன் எடுத்துக்கிறோம். கோல்டு கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபரிக் ஆசிட், கோல்டு கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபரிக் ஆசிட். அல்கீனை வந்து கோல்டு கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபரிக் ஆசிடோட ட்ரீட் பண்ணும்போது என்ன வரும்னு பார்க்கணும். இப்போ இந்த அல்கீனை நான் இப்படி ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலாவில் எழுதிக்கிறேன். இது ஆசிட், இது ஆசிடா இருக்கிறதுனால H+ கொடுக்குது. இந்த H+ இந்த கார்பன் கிட்ட வருது. அப்போ இந்த பைபான் இந்த கார்பன் கிட்ட போகுது. ஏன்னா H+ கிட்ட எலக்ட்ரான்ஸ் இல்லை பாண்டிங்க்கு போகிறதுக்கு. அதனால இந்த H+ என்ன பண்ணுதுன்னா இந்த பைபாண்டை எடுத்துக்கின்னு இந்த H+ இந்த பைபாண்டை எடுத்துக்கின்னு இந்த கார்பனோட பாண்டிங் போகுது. இந்த கார்பனோட போகலாம், இல்லை இந்த கார்பனோட போகலாம். ரெண்டுமே ஈக்குவலண்ட்டாக தான் இருக்குது. சரி, அப்போ இந்த பைபாண்ட் இந்த கார்பன் கிட்ட போயிடுச்சுன்னா இந்த கார்பனுக்கு வந்து இந்த பைபாண்ட் லாஸ். அப்போ இந்த கார்பனுக்கு லாஸ் ஆகிறதுனால இந்த கார்பனுக்கு என்ன சார்ஜ் கொடுக்கலாம்னா பாசிட்டிவ் சார்ஜ் கொடுக்கலாம், ஏன்னா அதுக்கு லாஸ் ஆகிறதுனால. அடுத்து இந்த பாசிட்டிவ் சார்ஜை யார் வந்து அட்டாக் பண்ணுவாங்க அன்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சல்ஃபரிக் ஆசிட் H+ கொடுத்துச்சு. அப்போ ரிமைனிங் இங்கே என்ன இருக்கும் அன்ட்டு பார்க்கணும். அந்த ரிமைனிங் பார்ட்டை பார்த்துட்டு இங்கே என்ன வந்து அட்டாக் ஆகும்ன்ட்டு பார்க்கலாம். இந்த சல்ஃபரிக் ஆசிட்ல இருக்கக்கூடிய சல்ஃபரை எழுதிக்கிறேன், சல்ஃபர் எழுதிக்கிறேன். இதில் 4 ஆக்சிஜன்ஸ் இருக்குது. அந்த 4 ஆக்சிஜன்ஸ் எப்படி எழுதிக்கிறேன். சல்ஃபர் வந்து டைபேசிக் ஆசிட் அப்படின்னா இது 2H+ அயன்ஸை கொடுக்கும். இது ஆக்சி ஆசிட் அப்படின்னா இதில் இதுகிட்ட இருக்க OH குரூப் இருக்கும். இதுகிட்ட இருக்கக்கூடிய OH குரூப் தான் H+ கொடுக்கும். இது ஆக்சி ஆசிடாக இருக்கிறதுனால இதுகிட்ட OH குரூப் இருக்கும். அந்த OH குரூப் தான் H+ கொடுக்கும். சரி, இதுகிட்ட எத்தனை OH குரூப் இருக்கணும்னா 2 OH குரூப்ஸ் இருக்கணும். ஏன்னா இது டைபேசிக் ஆசிட் அப்படின்னா இது 2H+ அயன்ஸை கொடுக்கணும். அப்படின்னா 2 OH குரூப்ஸ் இருக்கணும். சரி, 2 OH குரூப்ஸ் இருக்கணுன்றதுனால 2 ஹைட்ரஜன்ஸை ஆக்சிஜன்ஸ் பக்கத்தில் எழுதிடுறேன். அடுத்து பாண்டிங் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் வந்து சிங்கிள் பாண்டை ஃபார்ம் பண்ணும். ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா 2 சிங்கிள் பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணும், இல்லைன்னா டபுள் பாண்டை ஃபார்ம் பண்ணும். இப்போ இந்த ஆக்சிஜன் கிட்ட 2 சிங்கிள் பாண்ட்ஸ் இருக்குது, இந்த ஆக்சிஜன் கிட்டேயும் 2 சிங்கிள் பாண்ட்ஸ் இருக்குது. இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணுதுன்னா டபுள் பாண்டை ஃபார்ம் பண்ணுது. இப்படி சல்ஃபர் பார்த்தீங்கன்னா இது குரூப் நம்பர் 6A அப்படின்னா இதனுடைய வேலன்சி ஷெல்லில் 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்படின்னா இது 6 பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணும். சரி, இப்போ இந்த ஆக்சிஜனுடைய வேலன்சி ஷெல்லில் பார்த்தீங்கன்னா 2 லோன் பேர்ஸ் இருக்கும். இந்த சல்ஃபரிக் ஆசிட் என்ன பண்ணுச்சுன்னா இங்கே H+ கொடுத்துச்சு இதோட ஆட் ஆகிறதுக்கு. அந்த H+ எப்படி கொடுக்கணும்னாக்கா இந்த பாண்ட் வந்து இந்த ஆக்சிஜன் கிட்ட ஷிஃப்ட் ஆகும். இந்த பாண்ட் ஆக்சிஜன் பக்கம் ஷிஃப்ட் ஆகும். அப்படி ஷிஃப்ட் ஆச்சுன்னா என்ன கிடைக்கும் பாருங்க, ரிமைனிங் பார்ட்ல எந்த ஒரு சேஞ்ச் இல்லை, அதனால அப்படியே எழுதியாச்சு. இந்த ஆக்சிஜன் கிட்ட 2 லோன் பேர்ஸ் இருக்குது. இப்போ இந்த பாண்ட் பேர் லோன் பேரா மாறுது. இந்த ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கு இடையில இப்போ பாண்ட் இல்லை. இந்த ஹைட்ரஜனுக்கு ஆக்சிஜனுக்கு இடையில பாண்ட் இல்லை. அப்படின்னா ஹைட்ரஜன் வந்து இந்த பாண்டை லூஸ் பண்ணுது, அப்போ இதுக்கு பாசிட்டிவ் சார்ஜ். ஆக்சிஜன் இந்த பாண்டை கெயின் பண்ணுது, அப்போ நெகட்டிவ் சார்ஜ். இந்த H+ தான் இங்க அட்டாக் பண்ணுச்சு. இப்போ இது என்னவா மாறிச்சுன்னா இப்படி C+ மாறி இருக்கு. இந்த கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கறனால இது என்னன்னு சொல்றோம்னா கார்போகேட்டையான் சொல்றோம். இது வந்து கார்போகேட்டையான் சொல்றோம். இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்போனியம் அயான் அப்படி சொல்றோம். இதுக்கு கார்போனியம் அயான் சொல்றோம், இல்லை கார்போகேட்டையான் பேர் சொல்றோம். இந்த கார்போகேட்டையானை இப்போ யார் அட்டாக் பண்ணுவாங்க? இந்த கார்போகேட்டையானை இப்போ இந்த ஆனியான் அட்டாக் பண்ணும். இந்த ஆனியான் அதாவது இந்த நியூக்ளியோஃபைல் இந்த கார்போகேட்டையானை அட்டாக் பண்ணும் இப்போ. சரி, இப்போ அந்த நியூக்ளியோஃபைல் அட்டாக்கிங்க்கு வருது.
இந்த நியூக்ளியோஃபைல்ல இந்த O மைனஸ் கிட்ட 3 லோன் பேர்ஸ் இருக்கும். இந்த O மைனஸ் தான் இப்போ அட்டாக்கிங்க்கு வரும். இந்த லோன் பேர் தான் இந்த C பிளஸ் அட்டாக் பண்ணுது. இப்போ அட்டாக் பண்ணிச்சுன்னா என்ன கிடைக்கும் பாருங்க. இப்போ அந்த CH2 எழுதிக்கிறோம், இங்க CH3 எழுதிக்கிறோம். இந்த கார்பன்ல இருக்கக்கூடிய இந்த C பிளஸ் இந்த O மைனஸோட பாண்டிங்க்கு போகுது. அப்போ O S டபுள் பாண்ட் O 2 டைம்ஸ் OH இப்படி கிடைக்குது நமக்கு. இதுக்கு பேர் என்ன சொல்றேன்னா, இது வந்து C2H5, அதனால இதை வந்து என்னன்னு சொல்றேன்னா எத்தில்ன்ட்டு சொல்றோம். இந்த ஹைட்ரஜன் என்னன்னு சொல்றேன்னா ஹைட்ரஜன் சொல்லலாம், இல்லைன்னா பைன்னு சொல்லலாம். இந்த SO4 என்னன்னு சொல்றேன்னா சல்ஃபேட், எத்தில் பைசல்ஃபேட் என்று சொல்லலாம், இல்லை எத்தில் ஹைட்ரஜன் சல்ஃபேட் என்று சொல்லலாம். எத்தில் ஹைட்ரஜன் சல்ஃபேட் அது போல சொல்லலாம். இப்போ இங்க ஃபர்ஸ்ட் H பிளஸ், இந்த H பிளஸ் இந்த கார்பனோட ஆட் ஆகுது. இந்த ரிமைனிங் பார்ட் இந்த OSO3H வந்து இந்த கார்பனோட ஆட் ஆகுது. அதனால இந்த ரியாக்ஷனை அடிஷன் ரியாக்ஷன் சொல்லலாமா? சரி, இங்க CC டபுள் பாண்ட் இருக்குது, இங்க CC சிங்கிள் பாண்ட் இருக்குது. இந்த பை பாண்ட் என்னவா கன்வெர்ட் ஆச்சுன்னா சிக்மா பாண்டா கன்வெர்ட் ஆயிருக்குது. அதனால என்னன்னு சொல்லனா இதை அடிஷன் ரியாக்ஷன் சொல்லலாம். இந்த அடிஷன் ரியாக்ஷன்ல ஃபர்ஸ்ட் யார் ஆட் ஆகுறாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரோஃபைல் ஆட் ஆகுது, அப்புறமா இந்த நியூக்ளியோஃபைல் ஆட் ஆகுது. அதனால இந்த ரியாக்ஷன் என்னன்னு சொல்லலாம்? எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் சொல்லலாமா? சரி, இதை வந்து எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் சொல்றோம். இங்க எலக்ட்ரோஃபைல் யாரு? H பிளஸ். நியூக்ளியோஃபைல் யாரு? இந்த பைசல்ஃபேட். இதுக்கு பேர் என்ன சொல்றோம்? பைசல்ஃபேட் என்று சொல்றோம். நியூக்ளியோஃபைல பைசல்ஃபேட் என்று சொல்றோம். ஸோ இந்த எலக்ட்ரோஃபைல் ஃபர்ஸ்ட் ஆட் ஆனதுனால இந்த ரியாக்ஷன் என்னன்னு சொல்றோம்னா எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் சொல்றோம். இப்போ அல்கினை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அல்கினை டிஃப்ரெண்ட் அதர் அல்கின் எடுத்துக்கலாம். இப்போ ரியாக்ஷன் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். இப்போ அல்கின் இது போல எடுத்துக்கலாம். அல்கின் இது போல எடுத்துக்கலாம். கோல்டு கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபரிக் ஆசிடோட ட்ரீட் பண்றோம். இப்போ என்ன கிடைக்கும்ட்டு நம்ம பார்க்கலாம். இதை கோல்டு கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபரிக் ஆசிட்னா ஃபர்ஸ்ட் H பிளஸ் அட்டாக்கிங் வரும். H பிளஸ் எந்த கார்பன் அட்டாக் பண்ணலாம்னா ஒரு பாசிபிலிட்டி இந்த கார்பன்ல அட்டாக் பண்ணலாம், பை பாண்ட் இப்படி வரலாம். அப்படின்னா இந்த H பிளஸ் இந்த பை பாண்டை எடுத்துக்கின்னு இந்த கார்பனோட பாண்டிங்க்கு போகுது. இப்போ நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க, இந்த லாஸ்ட்ல இருக்கக்கூடிய CH2 வந்து CH3 மாறிக்குது. இந்த கார்பன் இந்த பை பாண்டை லூஸ் பண்ணதுனால இந்த கார்பன் இந்த பை பாண்டை லூஸ் பண்றதுனால இந்த கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்குது. சரி, அடுத்த பாசிபிலிட்டி இருக்குதா பார்க்கலாம். இந்த H பிளஸ் இந்த கார்பனை அட்டாக் பண்ணலாம், அப்போ இந்த பை பாண்ட் இந்த கார்பன் எடுத்துக்கலாம். இப்போ என்ன கிடைக்கும் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா CH3 இது CH2 மாறும், இங்க சிங்கிள் பாண்ட், இது என்னன்னா CH2 மாறும். இப்போ இந்த கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வரும், ஏன்னா இந்த கார்பன் இந்த பாண்டை லூஸ் பண்றதுனால இந்த கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வந்திருக்குது. அப்போ 2 பாசிபிலிட்டிஸ் ஃபார் கார்போகேட்டையான். இந்த கார்போகேட்டையானுக்கு என்ன பேரு நம்ம பார்க்கலாம். இந்த செகண்ட் கார்பன் கிட்ட 2 மெத்தில் குரூப்ஸ் இருக்கிறதுனால ஐசோ சொல்றோம். 3 கார்பன்ஸ் இருக்கிறதுனால என்ன சொல்றோம்னா ப்ரோப் சொல்றோம். இங்க 3 கார்பன்ஸ் இருக்கிறதுனால ப்ரோப்பைல். சரி, இப்போ ஐசோப்ரோப்பைல் நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்து வந்து இந்த கேட்டையானுக்கு பேர் சொல்லணும். ஐசோப்ரோபிலியம் அயான், இல்லைன்னா ஐசோப்ரோப்பைல் கார்போகேட்டையான், ஐசோப்ரோப்பைல் கார்போனியம் அயான் அப்படி சொல்லலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா கார்பன் ஆட்டம்ஸும் ஸ்ட்ரைட் செயின்ல இருக்குது. பாசிட்டிவ் சார்ஜ் ஃபர்ஸ்ட் கார்பன்ல இருக்கிறதுனால N சொல்லுங்க, N ப்ரோபிலியம் அயான், N ப்ரோபிலியம் அயான் சொல்லலாம், இல்லை N ப்ரோப்பைல் கார்போகேட்டையான் சொல்லலாம், இல்லை N ப்ரோப்பைல் கார்போனியம் அயான் இதை சொல்லலாம். சரி, அடுத்து இப்போ ஆனியான் அட்டாக்கிங்க்கு வரும். இப்போ ஆனியான் அட்டாக்கிங் வருது. ஆனியான் பார்த்தீங்கன்னா என்னன்னா O மைனஸ் S டபுள் பாண்ட் O OH, இதுதான் ஆனியான். இந்த ஆனியான் அட்டாக்கிங்க்கு வருது.
இப்போ இந்த ஆனியான் கிட்ட இந்த ஆனியான்ல இந்த O மைனஸ் கிட்ட 3 லோன் பேர்ஸ் இருக்குது. இந்த O மைனஸ் வந்து இந்த C பிளஸ் அட்டாக் பண்ணுது. ஸோ என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா CH3 CH இந்த பக்கம் CH3 இருக்குது. இந்த O மைனஸ் இந்த கார்பன் அட்டாக் பண்றதுனால O S டபுள் பாண்ட் O இங்க இருக்குது, OH இங்க இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 கார்போகேட்டன்ஸ்ல எது மேஜரா இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் மேஜரா இருக்கும். ஏன் இது மேஜரா இருக்குதுன்னா இது செகண்டரி கார்போகேட்டியான், இது வந்து பிரைமரி கார்போகேட்டியான். இந்த செகண்டரி கார்போகேட்டியானுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும். செகண்டரி கார்போகேட்டியானுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும் பிரைமரி கார்போகேட்டியானை விட. அதனால இது மேஜரா இருக்குது. இந்த கார்போகேட்டியான் மேஜரா இருக்கிறதுனால இந்த காம்பவுண்ட் வந்து மேஜர் காம்பவுண்ட் சொல்றோம். ஆனா இது வந்து மைனர் காம்பவுண்ட் சொல்றோம். சரி, அடுத்து இந்த அல்கீனை எதுக்கு எடுத்துன்னு போறோம்னாக்கா இந்த அல்கீனை டைலூட் சல்ஃபரிக் ஆசிட் சொல்யூஷனோட ட்ரீட் பண்ணலாம். இப்போ டைலூட் சல்ஃபரிக் ஆசிட் சொல்யூஷனோட ட்ரீட் பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன, கோல்டு கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபரிக் ஆசிடோட ட்ரீட் பண்ணோம். இப்போ எதோட ட்ரீட் பண்றோம், டைலூட் சல்ஃபரிக் ஆசிட் சொல்யூஷனோட ட்ரீட் பண்றோம். ஓகே, இப்போ டைலூட் சல்ஃபரிக் ஆசிடோட ட்ரீட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னு நம்ம பார்க்கலாம். டைலூட் சல்ஃபரிக் ஆசிட் சொல்யூஷனோட ட்ரீட் பண்றோம். சரி, இப்போ இந்த அல்கீனுக்கு என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்னா எத்திலீன் எடுத்துக்கலாம். எத்திலீன் எடுத்துக்கிறோம். இப்போ டைலூட் சல்ஃபரிக் ஆசிட் சொல்யூஷன்லேருந்து என்ன அட்டாக்கிங்க்கு வரும் பார்த்தீங்கன்னா இந்த சொல்யூஷன் ஆசிடாக இருக்கிறதுனால இந்த டைலூட் சல்ஃபரிக் ஆசிட் சொல்யூஷனை அசிடிக் சொல்யூஷன் சொல்கிறோம். அதனால H பிளஸ் அட்டாக்கிங்க்கு வரும். இப்போ இந்த H பிளஸ் இந்த கார்பன் கிட்ட போகுது, இந்த பை பாண்ட் இந்த கார்பன் கிட்ட வருது, அப்படி எடுத்துக்கலாம். அப்போ என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட் சைடில் CH2 இருக்கும், ரைட் அந்த டபுள் பாண்ட் வந்து சிங்கிள் பாண்டாக மாறிடும். ரைட் சைடில் CH3 மாறும், ரைட் சைடு வந்து CH3 மாறும். இந்த கார்பன் இந்த பை பாண்டை லூஸ் பண்ணதுனால இந்த கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். இந்த கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வருது. இந்த கார்பன் வந்து பை பாண்டை லூஸ் பண்ணுது, அதனால இந்த கார்பனுக்கு என்ன சார்ஜ் வருதுன்னா பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். சரி, அடுத்து என்ன அட்டாக்கிங்க்கு வரும், அடுத்து யார் அட்டாக்கிங்க்கு வருவாங்க பார்த்தீங்கன்னா இப்போ இந்த C பிளஸை யார் அட்டாக் பண்ணணும்னா நியூக்ளியோஃபைல் அட்டாக் பண்ணணும். இப்போ யார் நியூக்ளியோஃபைல், ஒரு பாசிபிலிட்டி வாட்டர். வாட்டர் எப்படி நியூக்ளியோஃபைல ஆக்ட் ஆகும், வாட்டர்ல இருக்கக்கூடிய சென்ட்ரல் ஆட்டம் ஆக்சிஜன் கிட்ட லோன் பேர் இருக்குது, அது லோன் பேரை டொனேட் பண்ணும், அதனால இது நியூக்ளியோஃபைல். இன்னொரு பாசிபிலிட்டி என்ன, பைசல்ஃபேட் அயன். இந்த பைசல்ஃபேட் அயன் இந்த O மைனஸ்ல இருக்கக்கூடிய இந்த O மைனஸ் கிட்ட லோன் பேர் இருக்குது, இது லோன் பேரை டொனேட் பண்ணும், அதனால இது நியூக்ளியோஃபைல். சரி, இப்போ இங்க ரெண்டு பேர்ல எது இந்த ஸ்டெப்ல நியூக்ளியோஃபைல ஆக்ட் ஆகும், இங்க ரெண்டு பேர்ல எது நியூக்ளியோஃபைல ஆக்ட் ஆகும் இங்க பாத்தீங்கன்னா வாட்டர் நியூக்ளியோஃபைல ஆக்ட் ஆகும் பைசல்ஃபேட்டோட. ஏன் வாட்டர் நியூக்ளியோஃபைல ஆக்ட் ஆகுதுன்னாக்கா இந்த வாட்டரினுடைய ப்ரொபோர்ஷன் இந்த சொல்யூஷன்ல அதிகமா இருக்கும் பைசல்ஃபேட்டை விட. இந்த வாட்டரினுடைய ப்ரொபோர்ஷன் பைசல்ஃபேட்டை விட அதிகமா இருக்குது இங்க. ஏன்னா இது டைலூட், டைலூட்னா வாட்டர் தானே அதிகமா இருக்கும். அப்போ வாட்டர் வந்து அட்டாக்கிங்க்கு போகுதுன்ட்டு நம்ம சொல்லலாம். அப்போ வாட்டர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அட்டாக்கிங்க்கு போகுது. சரி, அப்போ இந்த வாட்டர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் இந்த C பிளஸ் அட்டாக் பண்ணுது. இப்போ என்ன கிடைக்குதுன்ட்டு பார்க்கலாம். இந்த CH2 எழுதிக்கலாம்.
இந்த CH3 எழுதிக்கிறோம், சிங்கிள் பாண்ட் CH3. இந்த வாட்டரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் என்ன பண்ணுதுன்னா லோன் பேரை கான்ட்ரிபியூட் பண்ணுது. C பிளஸ் வந்து வேக்கண்ட் ஆர்பிட்டால கான்ட்ரிபியூட் பண்ணுது. இந்த C பிளஸ் வேக்கண்ட் ஆர்பிட்டால கான்ட்ரிபியூட் பண்ணுது. இந்த வாட்டரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் லோன் பேரை கான்ட்ரிபியூட் பண்ணுது. அப்போ இந்த Cக்கும் இந்த ஆக்சிஜனுக்கு இடையில டேட்டிவ் பாண்ட் கிரியேட் ஆகுது. இப்போ இந்த டேட்டிவ் பாண்டை நார்மல் கோலன் பாண்டை எழுதலாம். இந்த டேட்டிவ் பாண்டை நார்மல் கோலன் பாண்டை எழுத போறோம். இந்த டேட்டிவ் பாண்டை நார்மல் கோலன் பாண்டை எதுனா என்ன ஆகுனாக்கா ஃபார்மல் சார்ஜஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபார்மல் சார்ஜஸ் எப்படி கொடுக்கணும்னா இது டோனராக இருக்கிறதுனால இதுக்கு +1 கொடுங்க, இது அக்செப்டராக இருக்கிறதுனால இதுக்கு -1 கொடுங்க. சரி, ஆனால் இங்கே ஆல்ரெடி ப்ளஸ் இருக்குது இல்லை, அதனால நெட் சார்ஜ் என்ன ஆகுனா 0 ஆகிடும் இந்த கார்பனுக்கு. அப்போ கார்பனுக்கு நெட் சார்ஜ் வந்து 0. சரி, அடுத்து இந்த ஆக்சிஜன் கிட்ட பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. அதனால என்ன பண்ணுதுன்னா இந்த ஆக்சிஜன் இந்த பாண்ட் பேரை இதன் பக்கம் இழுத்துக்குது, அக்செப்ட் பண்ணிக்குது. அப்போ இங்க இருந்து இந்த ஹைட்ரஜன் இந்த பாண்டை லூஸ் பண்ணதுனால இது என்னவா வெளியே வருதுன்னா H+ வெளியே வருது. இப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் அன்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த CH2 இந்த OH இருக்கும், OH இருக்குது. அடுத்து சிங்கிள் பாண்ட் இந்த இடத்துல CH3. இப்போ இந்த ஓவரால் ரியாக்ஷன் பார்க்கலாம். இங்க இந்த ஓவரால் ரியாக்ஷன் என்ன சொல்லுது இந்த இடத்துல நம்ம பார்க்க போறோம். இந்த CC டபுள் பாண்ட் CC சிங்கிள் பாண்டா இருக்குது, பை பாண்ட் டிஸப்பியர் ஆயிருக்குது, சிக்மா பாண்ட் ப்ரொடியூஸ் ஆயிருக்குது. இந்த லெஃப்ட் சைடு கார்பன் கிட்ட OH குரூப் ஆட் ஆயிருக்குது, இந்த ரைட் சைடு கார்பன் கிட்ட ஹைட்ரஜன் ஆட் ஆயிருக்குது. அப்படின்னா ஒரு H+ம் ஒரு ஹைட்ரஜனும் ஒரு OHம் ஆட் ஆயிருக்குது. சரி, இங்க பார்க்கலாம். இங்க H+ ஆட் ஆயிருக்குது, இங்க வாட்டர் ஆட் ஆயிருக்குது, இங்க H+ வெளியே போயிருக்குது, ரிமூவ் ஆயிருக்குது. அப்படின்னா நெட் பார்த்தீங்கன்னா இந்த H+ இந்த H+ கேன்சல் பண்ணிடுங்க. ஏன்னா இங்க H+ ஆட் ஆகுது, இங்க H+ ரிலீஸ் ஆகுது. அப்படின்னா ஓவரால் பார்த்தீங்கன்னா என்னன்னா வாட்டர் ஆட் ஆகுது, வாட்டர் ஆட் ஆகுது. அதாவது வாட்டர் எப்படி ஆட் ஆகுது, இங்க H+ இங்க OH- ஆட் ஆயிருக்கு. அப்படின்னா இது என்னன்னு சொல்றேன்னா அடிஷன் ஆஃப் வாட்டர் அன்ட்டு சொல்றோம், அடிஷன் ஆஃப் வாட்டர் அன்ட்டு சொல்றோம். இந்த அடிஷன் ஆஃப் வாட்டர் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஹைட்ரேஷன் அன்ட்டு சொல்றோம். ஹைட்ரா என்ன வாட்டர், அதனால இங்க வாட்டர் ஆட் ஆயிருக்கிறதுனால இது என்னன்னு சொல்றோம்னா ஹைட்ரேஷன் அன்ட்டு சொல்றோம் இந்த ப்ராசஸை. அப்போ அல்கீனை டைலூட் சல்ஃபரிக் ஆசிடோட ட்ரீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்குனாக்கா ஹைட்ரேஷன் நடக்கும். சரி, டைலூட் சல்ஃபரிக் ஆசிடோட ட்ரீட் பண்ணாதான் ஹைட்ரேஷன் நடக்குமா? கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபரிக் ஆசிடோட ட்ரீட் பண்ணா ஹைட்ரேஷன் நடக்காதா? இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த அல்கீனை கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபரிக் ஆசிடோட ட்ரீட் பண்ணிருக்கோம். இந்த அல்கீனை கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபரிக் ஆசிடோட ட்ரீட் பண்ணதுனால நமக்கு என்ன வந்துச்சுன்னா இது கிடைச்சிருக்கு. இத ஹைட்ரேஷனா மாத்தணும்னா என்ன செய்யணும்? இப்போ அல்கீனை ஹைட்ரேஷனுக்கு எடுத்துன்னு போனோம்னா டைலூட் சல்ஃபரிக் ஆசிடோட ட்ரீட் பண்ணோம்னு சொல்லியிருக்கோம். இப்போ அல்கீனை ஹைட்ரேஷனுக்கு எடுத்துன்னு போனோம், ஆனா கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபரிக் ஆசிடை யூஸ் பண்ணி. அப்படி பண்ணா முடியுமா முடியாதா? இப்போ அல்கீனை ஹைட்ரேஷனுக்கு எடுத்துன்னு போனா என்ன அர்த்தம்? ஒரு டபுள் பாண்டட் கார்பனுக்கு H+ கொடுக்கணும், இன்னொரு டபுள் பாண்டட் கார்பனுக்கு என்ன கொடுக்கணும்? OH- கொடுக்கணும். அவ்வளவுதானே? அப்ப என்ன செய்யுங்க, இதை OH- மாத்துங்க. இதை OH- மாத்தணும்னா என்ன செய்யணும்? இதை ஹைட்ராலிசிஸ்க்கு எடுத்துன்னு போங்க. ஹைட்ராலிசிஸ்க்கு எப்படி எடுத்துன்னு போறது அன்ட்டு பார்க்கலாம். இப்போ நான் இதுல வாட்டர் ஆட் பண்றேன், இதுல வாட்டர் ஆட் பண்றேன். வாட்டர் ஆட் பண்ண என்ன ஆகுது பாருங்க, இந்த ஆக்சிஜன் கிட்ட 2 லோன் பேர்ஸ் இருக்குது.
இப்போ இந்த லோன் பேர் இந்த சல்ஃபரை அட்டாக் பண்ணுது. அப்ப என்ன ஆகுனா இந்த பாண்ட் பேர் ஆக்சிஜன் கிட்ட போகும். எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அதிகம் இந்த சல்ஃபரை விட. இந்த ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அதிகமா இருக்குது இந்த சல்ஃபரை விட. அப்ப என்ன ஆகும் இந்த ஆக்சிஜன் இந்த சல்ஃபரை அட்டாக் பண்ணும். இந்த சிக்மா பாண்ட் ஆக்சிஜன் பக்கம் போகும். சரி, இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்க்கலாம். இப்போ என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இது என்னவா மாறும்னு பார்த்துக்கலாம். HO S டபுள் பாண்ட் O இங்க வாட்டர் அட்டாக் பண்ணுது. இப்போ இந்த வாட்டர் அட்டாக் பண்ணும்போது இந்த ஆக்சிஜன் லோன் பேரை கான்ட்ரிபியூட் பண்ணும் சல்ஃபர் வேக்கன்ட் ஆர்பிட்டால தான் கொடுக்கும். ஏன் சல்ஃபர்னுடைய வேலன்ஸ் ஷெல்ல 6 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு, எல்லாமே பாண்டிங்க்கு போயிடுச்சு இல்ல. இப்போ சல்ஃபர்னுடைய வேலன்ஸ் ஷெல்ல வேற எலக்ட்ரான்ஸ் இல்லை, அதனால சல்ஃபரால வேக்கன்ட் ஆர்பிட்டால தான் கொடுக்க முடியும். ஆக்சிஜன் வாட்டர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜனால லோன் பேரை கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஸோ அப்படின்னா இந்த ஆக்சிஜனுக்கு இந்த சல்ஃபருக்கு இடையில டேட்டிவ் பாண்ட் கிரியேட் ஆகும். அந்த டேட்டிவ் பாண்டை நார்மல் கோலன் பாண்டா கொடுங்க. அப்படி நார்மல் கோலன் பாண்டா கொடுத்தீங்கன்னா ஃபார்மல் சார்ஜஸ் கொடுக்கணும். அப்போ ஆக்சிஜனுக்கு என்ன கொடுக்கலாம்னா பிளஸ் கொடுக்கலாம். சல்ஃபருக்கு என்ன கொடுக்கலாம் அன்ட்டு பார்த்தீங்கன்னா சல்ஃபருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சல்ஃபர் இந்த ஆக்சிஜன் கிட்ட இருந்து எலக்ட்ரானை வாங்கிக்குது, இந்த எலக்ட்ரானை லூஸ் பண்ணுது. அப்போ சல்ஃபருக்கு நெட் சார்ஜ் வந்து ஒண்ணுமே கிடையாது, ஏன்னா லூஸ் பண்றதுனால. ஓகே, அப்போ சல்ஃபருக்கு கொடுக்க தேவையில்லை. இப்போ இந்த பார்ட் பார்க்கலாம். இங்க CH2 இருக்குது, இந்த சிங்கிள் பாண்ட் O. இந்த O என்ன பண்ணுதுன்னா இந்த பாண்டை அக்செப்ட் பண்ணிக்கிறதுனால இதுக்கு கெயின், அதனால் நெகட்டிவ் சார்ஜ் கொடுங்க. இந்த சிங்கிள் பாண்ட் CH3 கொடுத்துருங்க. சிங்கிள் பாண்ட் CH3 கொடுத்தாச்சு. அடுத்து பாருங்க, இந்த ஆக்சிஜன் கிட்ட பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுனால இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணுன்னா இந்த பாண்ட் பேரை இதன் பக்கம் பிடிச்சு இழுக்கும். அப்படி பிடிச்சு இழுக்கிறதுனால என்ன ஆகுனாக்கா இந்த பாண்ட் பேர் இது கிட்ட லோன் பேரா மாறிடும். அப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வேனிஷ் ஆயிடும். இந்த ஹைட்ரஜன் இந்த பாண்டை விட்டுட்டதுனால லூஸ் பண்ணதுனால இது H+ மாறிக்கும். இந்த H+ என்ன பண்ணுன்னா இந்த O- போய் அட்டாக் பண்ணும். அப்போ இப்போ என்ன நடக்குது பாருங்க, இது சல்ஃபரிக் ஆசிடா மாறி வெளியே வந்துடும். சல்ஃபரிக் ஆசிடா மாறிக்கும். இப்போ இது என்னவா மாறும் அன்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த O- OH மாறிக்கும். அப்போ இந்த CH2 இதுகிட்ட இப்போ O- இருந்துச்சு, அது OH மாறிக்குச்சு. இப்போ CH3 இருக்கு. இப்போ பாருங்க என்ன ப்ராடக்ட் வந்துச்சு பாருங்க. இங்க வந்து என்ன எடுத்துக்கிறோம், அல்கின் எடுத்துக்கிறோம். லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய கார்பன் கிட்ட OH வந்திருக்குது, ரைட் சைட்ல இருக்கக்கூடிய கார்பன் கிட்ட H வந்திருக்கு. அப்படின்னு ஹைட்ரேஷன் தானே. அப்போ ஹைட்ரேஷனை இப்படி கூட செய்யலாம். என்ன பண்றீங்க, அல்கீனை கோல்டு கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபரிக் ஆசிடோட ட்ரீட் பண்ணிக்கிறீங்க, கார்போகேட்டையான் வருது. அடுத்து அல்கைல் பைசல்ஃபேட் வருது. இந்த அல்கைல் பைசல்ஃபேட்டை ஹைட்ராலிசிஸ்க்கு எடுத்துன்னு போங்க. இந்த அல்கைல் பைசல்ஃபேட் என்ன பண்றீங்கன்னா ஹைட்ராலிசிஸ்க்கு எடுத்துன்னு போங்க. வாட்டரோட ட்ரீட் பண்ணுங்க அசிடிக் மீடியத்தில். ஹைட்ராலிசிஸ்க்கு எடுத்துன்னு போனீங்கன்னா என்ன நடக்குது, இது வந்து இப்படி கன்வெர்ட் ஆகுது. அப்படின்னா ஓவரால் ப்ராசஸ் என்ன சொல்லுது, அல்கின் வந்து இது போல ஆல்கஹாலா மாறி இருக்குது. இதை வந்து என்னன்னு சொல்றோம், ஹைட்ரேஷன் என்று சொல்றோம். அப்படி பார்க்கணும். ஓகேவா, சரி. இப்போ இங்க அல்கீன் எடுத்துக்கணும். இதை கான் சல்ஃபரிக் ஆசிடோட ட்ரீட் பண்ணதுனால நமக்கு என்ன வந்துச்சுன்னா இது போல அல்கைல் பைசல்ஃபேட் வந்துச்சு. இந்த அல்கைல் பைசல்ஃபேட்டை என்ன பண்ண போறோம்னாக்கா இந்த அல்கைல் பைசல்ஃபேட் வந்து ஹைட்ராலிசிஸ்க்கு எடுத்துன்னு போனீங்கன்னா இந்த அல்கைல் பைசல்ஃபேட்டை ஹைட்ராலிசிஸ்க்கு எடுத்துன்னு போனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அன்ட்டு பாருங்க. இப்போ இதை ஹைட்ராலிசிஸ்க்கு எடுத்துன்னு போகலாம். ஹைட்ராலிசிஸ்னா இதை வாட்டரோட ட்ரீட் பண்ணுங்க. இந்த லோன் பேர் இந்த சல்ஃபர் அட்டாக் பண்ணுது, இந்த பாண்ட் பேர் இப்படி போகுது. ஸோ அப்போ என்ன ப்ராடக்ட் வரும்னா இந்த O- வரும். அப்புறமா இந்த பாண்ட் இப்படி போகும், இந்த H+ வெளியே வரும். அந்த H+ இந்த O- வந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த O- OH மாறிக்கும். இங்க CH3 இருக்கும். இப்ப பாருங்க ஹைட்ரேஷன் நடந்திருக்கதா பாருங்க.
இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த டபுள் பாண்டட் கார்பன் கிட்ட OH வந்திருக்குது. ரைட் சைடில் இருக்கக்கூடிய டபுள் பாண்டட் கார்பன் கிட்ட H+ வந்திருக்குது. அப்போ ஹைட்ரேஷன் நடந்துச்சா? அப்போ கோல்டு கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபரிக் ஆசிடோட ட்ரீட் பண்ணீங்கன்னா என்ன பண்ணணும்? அடுத்து இந்த ஹைட்ராலிசிஸ்க்கு எடுத்துன்னு போகணும். ஹைட்ராலிசிஸ்க்கு எடுத்துன்னு போகணும்ன்ட்டு நம்ம சொல்கிறோம். சரி, இப்போ இங்க ஹைட்ரேஷன் பார்த்தோம். இந்த ஹைட்ரேஷன் எப்படி பார்த்தோம்னாக்கா அல்கீனை டைலூட் சல்ஃபரிக் ஆசிட் சொல்யூஷனோட ட்ரீட் பண்ணி ஹைட்ரேஷனுக்கு நம்ம எடுத்துன்னு போயிருக்கோம். சரி, அல்கீனை டைலூட் சல்ஃபரிக் ஆசிட் சொல்யூஷனோட ட்ரீட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எலக்ட்ரோஃபைல் அட்டாக் பண்ணுது. யார் எலக்ட்ரோஃபைல்னா ஆசிட் வந்து H+. அடுத்து நியூக்ளியோஃபைல் அட்டாக் பண்ணுது. அடுத்து H+ வெளியே போகுது. உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா ஆல்கஹால் கிடைக்குது. சரி, இப்போ இன்னொரு அல்கீன் எடுத்துக்கலாம். இப்போ என்ன அல்கீன் எடுத்துக்கிறோம்னாக்கா அல்கீன் வந்து இப்படி எடுத்துக்கலாம். Me2C+CH2 இப்படி எடுத்துக்கலாம். டைலூட் சல்ஃபரிக் ஆசிட் சொல்யூஷன் ஆட் பண்ணுங்க. அப்போ ஃபர்ஸ்ட் யார் அட்டாக்கிங் வருவாங்கன்னா H+ அட்டாக்கிங் வரும். இப்போ இந்த Me2ன்னா என்ன அர்த்தம்னா 2 மெத்தில் குரூப்ஸ் மீனிங். Me2னா 2 மெத்தில் குரூப்ஸ். ஓகே, ஒரு மெத்தில் குரூப் இப்படி இருக்குது, இன்னொரு மெத்தில் குரூப் இப்படி இருக்குது. இப்போ H+ அட்டாக்கிங் வருது. H+ அட்டாக்கிங் வருதுன்னா எப்படி அட்டாக்கிங் வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த H+ இந்த டபுள் பாண்டட் கார்பன் கிட்ட போச்சுன்னா இந்த பை பாண்ட் இந்த டபுள் பாண்டட் கார்பன் கிட்ட வரும். அப்போ என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா CH3 2 டைம்ஸ் இருக்குது. லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய கார்பனுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய டபுள் பாண்டட் கார்பன் பாசிட்டிவ் சார்ஜ் வரும். ரைட் சைடில் இருக்கக்கூடிய டபுள் பாண்டட் கார்பன் வந்து CH3 மாறிக்கும் H+ அட்டாக் பண்ணதுனால. அடுத்த பாசிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ H+ இன்னொரு டபுள் பாண்டட் கார்பனை அட்டாக் பண்ணலாம். இந்த H+ வந்து இந்த டபுள் பாண்டட் கார்பன் அட்டாக் பண்ணிச்சுன்னா பை பாண்ட் இப்படி வரும். இப்போ எப்படி இருக்கும் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா CH3 லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய டபுள் பாண்டட் கார்பன் கிட்ட H வந்திருக்கும். ரைட் சைடில் இருக்கக்கூடிய டபுள் பாண்டட் கார்பனுக்கு என்ன கிடைக்கும்னா பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்கும். எதுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்கும்? இப்போ இது என்னன்னு சொல்லலாம்னா டெர்ஷரி கார்போகேட்டையான், இதை பிரைமரி கார்போகேட்டையான் சொல்லலாம். இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெர்ஷரி பியூட்டைல் கார்போகேட்டையான் சொல்லலாம். இது என்னன்னு சொல்லலாம் ஐசோப்ரோபைல் கார்போகேட்டையான் சொல்லலாம், இல்லை ஐசோப்ரோபைலியம் அயான் சொல்லலாம். இதை இப்போ அடுத்த ஸ்டெப் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் அட்டாக் பண்ணும். அதுக்கு முன்ன இது ரெண்டுத்துல எது மேஜர்னு பார்த்தீங்கன்னா இந்த டெர்ஷரி கார்போகேட்டையானை நம்ம என்னன்னு சொல்லலாம் மேஜர் சொல்லலாம், இதை மைனர் சொல்லலாம். இப்போ வாட்டர் அட்டாக் பண்ணுது. வாட்டர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் லோன் பேர் இருக்குது, அது வந்து இந்த C+ அட்டாக் பண்ணுது. அப்புறமா இங்க இருந்து என்ன வெளியே போகும்னா H+ வெளியே போகும். சரி, இப்போ என்ன கிடைக்கும்னு பார்க்கலாம். இப்போ CH3 CH3 இங்க வந்து CH3 சொல்றோம். இப்போ இங்க வாட்டர் அட்டாக் பண்ணுது. இப்போ ஆக்சிஜனுக்கு என்ன சார்ஜ் கொடுக்கலாம்னா பாசிட்டிவ் சார்ஜ் கொடுக்கலாம். ஆக்சோனியம் அயான் கிடைச்சிருக்கு. அடுத்து இங்க இருந்து என்ன வெளியே போகும்னா H+ வெளியே போகும். இந்த பாண்ட் ஆக்சிஜன் கிட்ட போகும். அப்போ H+ வெளியே போகுது. H+ வெளியே போச்சுன்னா என்ன ப்ராடக்ட் வரும்னாக்கா CH3C CH3 இங்க என்ன வரும்னா OH, இங்க வந்து CH3. இப்போ இங்க H வந்துருக்கு. இன்னொரு ப்ராடக்ட் என்னன்னா இங்க வாட்டர் அட்டாக் பண்றதுனால இன்னொரு ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா CH3 இங்க OH வந்திருக்கும். இப்படி வரும். இப்படி 2 ப்ராடக்ட்ஸ் வருது. எது மேஜர்னு பார்த்தீங்கன்னா இந்த டெர்ஷரி ஆல்கஹால் தான் மேஜர். டெர்ஷரி ஆல்கஹால் மேஜர். இந்த பிரைமரி ஆல்கஹால் பார்த்தீங்கன்னா மைனர். இந்த டெர்ஷரி ஆல்கஹால் என்னன்னு சொல்றோம்னா மேஜர் சொல்றோம். இந்த பிரைமரி ஆல்கஹால் என்னன்னு சொல்றோம்னா மைனர் சொல்றோம். சரி, இந்த டெர்ஷரி ஆல்கஹாலை ஏன் மேஜர் சொல்றேன்னா இது மேஜரா இருக்கிறதுனால. இப்போ இங்க மார்கோனிகாப்ஸ் ரூல் அப்ளை ஆயிருக்குதா நம்ம இங்க பார்க்கலாம். மார்கோனிகாப்ஸ் ரூல் இங்க ஏதாவது அப்ளை ஆயிருக்குதான்ட்டு பார்க்கலாம். மார்கோனிகாப்ஸ் ரூல் என்ன சொல்லுதுன்னா
Negative part of addendum is added to double bonded carbon which has least number of hydrogens. Positive part of addendum adds to the double bonded carbon which has more number of hydrogens. அப்படி சொல்லுது. இப்போ பாருங்க, இந்த டபுள் பாண்டட் கார்பன் கிட்ட ஹைட்ரஜன்ஸ் கம்மியா இருக்குது, சப்ஸ்டிடியூஷன் அதிகமா இருக்குது. இங்க யார் ஆட் ஆயிருக்காங்கன்னா OH மைனஸ் ஆட் ஆயிருக்குது மேஜர்ல. இந்த டபுள் பாண்டட் கார்பன் கிட்ட ஹைட்ரஜன்ஸ் அதிகமா இருக்குது, இங்க யார் ஆட் ஆயிருக்காங்கன்னா H+ ஆட் ஆயிருக்குது மேஜர்ல. அப்படின்னா இதை மார்கோனிகாப்ஸ் ரூல் பிரகாரம் இந்த ப்ராடக்ட் வந்திருக்குதுன்னு சொல்லலாமா? அப்படின்னா இங்க மார்கோனிகாப்ஸ் ரூல் பிரகாரம் இந்த ப்ராடக்ட் வந்து மேஜரா இருக்குது என்று சொல்றோம். மார்கோனிகாப்ஸ் ரூல் பிரகாரம் இந்த ப்ராடக்ட் வந்து மேஜர் ப்ராடக்ட் நம்ம சொல்றோம். சரி, இப்போ நான் ஒரு ரியாக்டன்ட்டை கொடுக்குறேன். இங்க மேஜர் ப்ராடக்ட் என்ன வரும்ட்டு யோசிச்சு சொல்லுங்க. Me3C டபுள் பாண்ட் CH2. இப்போ இதை டைல்யூட் சல்ஃபரிக் ஆசிட் சொல்யூஷனோட ட்ரீட் பண்ணுங்க. இங்க என்ன நடக்குன்னா ஹைட்ரேஷன் நடக்கும். ஒரு கார்பன்ல OH மைனஸ் அட்டாக் ஆகும், இன்னொரு கார்பன்ல H+ அட்டாக் ஆகுது. அப்போ இங்க மேஜர் ப்ராடக்டை மார்கோனிகாப்ஸ் ரூல் பிரகாரம் சொல்லாமா பாருங்க. அப்படி மார்கோனிகாப்ஸ் ரூல் பிரகாரம் சொல்றதுன்னா யாரு மேஜர் ப்ராடக்டா வருவாங்க? எது வந்து மேஜர் ப்ராடக்ட்? இங்க எது மேஜர் ப்ராடக்ட் இங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க. இப்போ இந்த இதை நீங்க சொல்லுங்க. நெக்ஸ்ட் நான் எங்க போறேன்னா, நான் இந்த அல்கீன் எடுத்துக்கிறேன். இந்த அல்கீனை ஹைட்ரேஷனுக்கு அனுப்புறேன். ஹைட்ரேஷன் காமிச்சுன்னா எனக்கு ஹைட்ரேட்டட் ப்ராடக்ட் கிடைக்கும். அடுத்து இந்த அல்கீன் எடுத்துக்கிறேன். இந்த அல்கீனையும் ஹைட்ரேஷனுக்கு அனுப்புறேன். இதுவும் ஹைட்ரேஷன் போகுது. இதை டைலூட் சல்ஃபரிக் ஆசிடோட ட்ரீட் பண்ணீங்கன்னா இது ஹைட்ரேஷனுக்கு போகும். இதை டைலூட் சல்ஃபரிக் ஆசிடோட ட்ரீட் பண்ணீங்கன்னா ஹைட்ரேஷனுக்கு போகும். இப்போ எங்க ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அதிகமா இருக்கும்? ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இங்க ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எப்படி இருக்கும், இங்க ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? சேமா இருக்குமா இல்ல டிஃப்ரெண்டா இருக்குமா? இன்னும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? H+ அட்டாக் ஆகிறது தானே ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்போ H+ வருது. சரி, இப்போ வந்து H+ வந்து அட்டாக் பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் H+ அட்டாக் ஆகணும். இங்க வந்து H+ வந்து அட்டாக் பண்ணுது. அப்போ இந்த பை பாண்ட் இப்படி ஷிஃப்ட் ஆகும். அதே போல இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல H+ வந்து அட்டாக் பண்ணும். இந்த பை பாண்ட் இப்படி ஷிஃப்ட் ஆகும். இப்போ இந்த பை பாண்ட் ஷிஃப்டிங் ரெண்டு இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்குமா இல்ல வேற வேற மாதிரி இருக்குமா? பை பாண்ட் ஷிஃப்டிங் டெண்டன்ஸ் எப்படி இருக்கும் பாருங்க. இங்க பை பாண்ட் எப்படி ஷிஃப்ட் ஆகும், இங்க பை பாண்ட் எப்படி ஷிஃப்ட் ஆகும் யோசிச்சு பாருங்க. பை பாண்ட் ஷிஃப்டிங் ரெண்டு இடத்துலயும் சேம் டெண்டன்சில இருக்குமா இல்ல டிஃப்ரெண்ட் டெண்டன்சில இருக்குமா? இப்போ இந்த பை பாண்ட் ஷிஃப்ட் ஆச்சுன்னா இந்த கார்பனுக்கு டெஃபிஷியன்சி வரும். இந்த கார்பனுடைய டெஃபிஷியன்சியை யார் அந்த டெஃபிஷியன்ஸை ஷேர் பண்ணிக்குவாங்கன்னா இந்த மெத்தில் ஷேர் பண்ணிக்கும். எப்படின்னா +I எஃபெக்ட் மூலியமா. இது +I எஃபெக்டை காமிக்கும். அப்போ எலக்ட்ரான் கிளவுட இது வந்து டொனேட் பண்ணும். அதே மாதிரி இதுவும் +I எஃபெக்ட் காமிக்கும். அப்போ இதுவும் எலக்ட்ரான் கிளவுட டொனேட் பண்ணும் இந்த கார்பனுக்கு. அப்ப என்ன ஆகுது? இந்த கார்பன் வந்து இந்த பை பாண்டை இப்படி ஷிஃப்ட் பண்ணக்கூடிய டெண்டன்சி அதிகமா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா இந்த மெத்தில் குரூப் +I எஃபெக்டை காமிக்குது. அப்ப இந்த கார்பனுக்கு இந்த பை பாண்டை ஷிஃப்ட் பண்ணக்கூடிய டெண்டன்சி எப்படி இருக்கும் பாருங்க. இங்க 2 மெத்தில் குரூப்ஸ் +I எஃபெக்டை காமிக்கனால இந்த கார்பன் வந்து இந்த பை பாண்டை இந்த பக்கம் டொனேட் பண்ணக்கூடிய டெண்டன்சி எப்படி இருக்கும்? இங்க ஒரு மெத்தில் குரூப் +I எஃபெக்டை காமிக்கும் போது இந்த கார்பன் இந்த பை பாண்டை இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணக்கூடிய டெண்டன்சி எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. எங்க அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ பை பாண்டு ஷிஃப்ட் ஆகுது இல்ல, எந்த பக்கம் H+ வருதோ, எந்த கார்பன் கிட்ட H+ வருதோ அந்த கார்பன் கிட்ட பை பாண்ட் போகுது. அந்த பை பாண்ட் ஷிஃப்ட் ஆகக்கூடிய டெண்டன்சி இங்கேயும் சேமா இருக்குமா?
இந்த கார்பன் கிட்ட H பிளஸ் வருது, பை பாண்ட் இந்த கார்பன் கிட்ட போகுது. இந்த கார்பன் கிட்ட H பிளஸ் வருது, பை பாண்ட் இந்த கார்பன் கிட்ட போகுது. இப்போ பை பாண்ட் இந்த கார்பன் கிட்ட போகக்கூடிய டெண்டன்சியும் பை பாண்ட் இந்த கார்பன் கிட்ட போகக்கூடிய டெண்டன்சியும் டிஃபரெண்டா இருக்கும். எங்க அதிகமா இருக்குன்னா எங்க பை பாண்ட் ஷிஃப்ட் ஈஸியா நடக்குன்னு பாத்தீங்கன்னா, இங்க பை பாண்ட் வந்து ஈஸியா இது கிட்ட போகும், இதை விட அப்படி சொல்லும். ஸோ பை பாண்ட் வந்து ஈஸியா இது கிட்ட போகுது, இதை விடன்ட்டு சொல்லும். அப்படின்னா பை பாண்ட் ஈஸியா ஷிஃப்ட் ஆகுதுன்னா H பிளஸ் ஈஸியா அட்டாக் ஆகுதுன்னு தானே அர்த்தம். அப்ப H பிளஸ் ஈஸியா அட்டாக் ஆகுதுன்னாக்கா இதனுடைய ரேட் ஆஃப் ஹைட்ரேஷன் எப்படி இருக்கும், இங்க ரேட் ஆஃப் ஹைட்ரேஷன் எப்படி இருக்கும்? இது ரெண்டுமே ஹைட்ரேஷன் போகுது. அப்ப ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இங்க ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னா அதிகமா இருக்கும், இங்க ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இங்க கம்மியா இருக்கும். சரி, இப்ப ரேட் ஆஃப் ரியாக்ஷனை சொல்றதுக்கு H பிளஸ் மட்டும்தான் ஆட் ஆகுதா? இங்க ரேட் ஆஃப் ரியாக்ஷனை சொல்றதுக்கு இங்க H பிளஸ் மட்டுமே ஆட் ஆகுது. இந்த ஸ்டெப்ல H பிளஸ் ஆட் ஆகுது, இந்த ஸ்டெப்ல நியூக்ளியோஃபைல் ஆட் ஆகுது, இந்த ஸ்டெப்ல H பிளஸ் வெளியே போகுது. 3 ஸ்டெப்ஸ் இன்வால்வ் ஆகுது இல்ல? அப்ப ரேட் ஆஃப் ரியாக்ஷன் சொல்றதுக்கு இந்த 3 ஸ்டெப்ஸையும் கன்சிடர் பண்ணணுமா, இல்ல ஏதாவது ஒரு ஸ்டெப்பை கன்சிடர் பண்ணா போதுமா? சரி, ஏதாவது ஒரு ஸ்டெப்னா எந்த ஸ்டெப்பை கன்சிடர் பண்ணணும் பாத்தீங்கன்னா, எது ஸ்லோயஸ்ட் ஸ்டெப்போ அதுதான் ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப். சரி, அப்படின்னா இந்த 3 ஸ்டெப்பும் டிஃபரெண்ட் ரேட்ல போதா? ஆமா. ஏன்னு பாத்தீங்கன்னா கெமிக்கல் என்விரான்மெண்ட் ஒவ்வொரு இடத்துலயும் டிஃபரெண்டா இருக்குது. எப்படி? இது வந்து அல்கீன், இது கிட்ட பாசிட்டிவ் சார்ஜோ நெகட்டிவ் சார்ஜோ எதுவுமே கிடையாது. இங்க எலக்ட்ரோஃபைல் அட்டாக்கிங் வருது. இது வந்து கார்போகேட்டையான், இங்க நியூக்ளியோஃபைல் அட்டாக்கிங் வருது. இது ஆக்சோனியம் அயான், ஆக்சிஜன் கிட்ட பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, இங்க இருந்து H பிளஸ் வெளியே போகுது. அப்போ ஒவ்வொரு இடத்துலயும் கெமிக்கல் என்விரான்மெண்ட் டிஃபரெண்டா இருக்குது. அப்போ ஒவ்வொரு இடத்துலயும் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் டிஃபரெண்டா இருக்கும். இந்த ஸ்டெப்ல ரேட் ஆஃப் ரியாக்ஷன், இந்த ஸ்டெப்ல ரேட் ஆஃப் ரியாக்ஷன், இந்த ஸ்டெப்ல ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னா டிஃபரெண்டா இருக்கும். அப்போ டிஃபரெண்டா இருக்குதுன்னா இந்த 3ல ஏதோ ஒன்னு ஸ்லோயஸ்ட் ஸ்டெப்னு சொல்லலாம்ல. எது ஸ்லோயஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா, இது வந்து அல்கின், இது வந்து நியூட்ரல். நம்ம H பிளஸ் கொடுக்கறதுனால தான் இது ரியாக்ஷனுக்கு போகுது, இல்லைன்னா இது ரியாக்ஷனுக்கு போகாது. இது அப்படியே நம்ம வந்து வெசல்ல ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இந்த கேஸை வந்து வெசல்ல ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அப்படின்னு இருக்கும்போது இது இப்படி கன்வெர்ட் ஆகுதுன்னா இது வந்து அயான். இந்த அயானை வந்து ஐசோலேட் பண்ணலாம், ஆனா கொஞ்ச நேரம் தான் இருக்கும். அதனால இதை எப்படி நம்ம வந்து ஒன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டா நம்ம யூஸ் பண்ற வரைக்கும் இதை வச்சுக்கலாம். அது மாதிரி இதை வைக்க முடியாது. அப்படின்னா இதுக்கு ஸ்டெபிலிட்டி கம்மியா இருக்குது, இதை விட தானே மீனிங். அப்படின்னும் போது இதுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகம், இதுக்கு ஸ்டெபிலிட்டி கம்மின்னா இந்த ஸ்டெப் எப்படி நடக்கும்? ஸ்லோவா தானே நடக்கும். இதுக்கு ஏற்கனவே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, இது எலக்ட்ரான் டெஃபிஷியண்டா இருக்குது. அப்ப இது என்ன பண்ணும்? நியூக்ளியோஃபைல் வந்து அட்டாக் பண்ணட்டும் தான் நினைக்கும். அப்ப இந்த ஸ்டெப் ஃபாஸ்டா தான் நடக்கும். இது கிட்ட பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுனால இது என்ன பண்ணும்? இந்த பாண்டை பிடிச்சி இழுத்து H பிளஸ் வெளியே தள்ளிடும். அப்போ இந்த ஸ்டெப்பும் ஃபாஸ்டா தான் நடக்கும். அப்போ இந்த 3 ஸ்டெப்ஸ்ல எது ஸ்லோயஸ்ட் ஸ்டெப்? இதுதான் ஸ்லோயஸ்ட் ஸ்டெப். அப்போ இதுதான் ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப். அப்போ ஸ்லோயஸ்ட் ஸ்டெப் எதுவோ அதுதான் ஓவரால் ரியாக்ஷனுடைய ரேட்டை சொல்லும், ரேட் ஆஃப் ரியாக்ஷனை சொல்லும். அப்போ ஓவரால் ரியாக்ஷனுடைய ரேட் வேணும்னா இந்த ஸ்லோயஸ்ட் ஸ்டெப்பை எடுத்துக்கோங்க. அதனால தான் இந்த ஸ்லோயஸ்ட் ஸ்டெப்பை ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப்னு சொல்றது. அப்போ இந்த ஸ்லோயஸ்ட் ஸ்டெப்பை வச்சுதான் நம்ம என்ன சொல்லணும்னா ஓவரால் ரியாக்ஷனுடைய ரேட்டை சொல்லணும். இப்போ பாத்தீங்கன்னா இங்க H பிளஸ் ஈஸியா அட்டாக் ஆகுது, இங்க H பிளஸ் கொஞ்சம் கஷ்டமா அட்டாக் ஆகுது. அப்போ இது ரெண்டுத்துல யாரு இந்த ஹைட்ரேஷனுக்கு ஈஸியா போகும்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த ஐசோபியூட்டிலின் எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன், அதாவது ஹைட்ரேஷனுக்கு ஈஸியா போகும் இந்த ப்ரோபிலீனை விட. அப்போ எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் பாத்தீங்கன்னாக்கா எங்க அதிகமா இருக்குது டெண்டன்சின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு